ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னென்ன ஹாலிவுட் சைட்லேருந்து பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம சின்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்கமிங் இன்னொரு மூவி ரிலீஸ் ஆக போகுது நம்ம நெக்ஸ்ட் இயர் March 7, 2025 தான். அண்ட் இந்த படத்தில் மெயினாக நம்ம மைக்கேல் பி ஜார்டன் தான் உள்ள நடிச்சிருக்காரு. ஸோ படத்தோட இப்போ ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா லைக் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் த்ரில்லர் ஆட்டம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்புறம் தான் தெரிஞ்சது வேம்பயர் ஸ்டோரி அவங்க காமிக்கிறாங்கன்னு. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைம் பீரியட், லைக் ஒரு 80s டைம் பீரியட் வச்சுக்கலாமே. அண்ட் இப்போது இந்த படம் நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடு தான் ரிலீஸும் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழ் டப்டோடு தான் தியேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகும். ஸோ படம் வந்து ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பராக இருந்திருக்கு. நல்ல ஹாரர் த்ரில்லர். அண்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல வேம்பயர் கேட்டகிரியான மூவியே வரல. அந்த ஹாரர் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு வேம்பயர் மூவி இது வரைக்கும் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். பழைய மூவிஸ்லாம் நிறைய இருந்தது, பட் இப்போதைக்கு ரீசெண்டான டேஸில் எதுவுமே இல்லையா. ஸோ இப்போ இந்த படத்து மேலே கொஞ்சம் ஹோப்ஸ் இருக்குது. அண்ட் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நல்லபடியாகவே புரியுது, நல்ல ஹாரராக தான் இருக்கும்னு. அண்ட் இந்த வீக்கில் தான் நம்ம தண்டர் போல்ஸோட டீசர் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் மெயினாக என்டையர் மூவி நம்ம May 25, 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் இயர். அண்ட் நம்ம ஆப்வியஸ்லி நம்ம மார்வல் மூவி எல்லாம் நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸும் ஆகும். ஸோ இந்த டீசர் ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்து லைக் தண்டர் போல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்க போகிறாங்க, எப்படி அது வந்து எல்லாம் கனெக்ட் ஆகுறாங்க. அண்ட் இப்போ அவெஞ்சர்ஸோட பில்டிங்கில் தான் இப்போ தண்டர் போல்ஸோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி சில ஈஸ்டர் எக்ஸோடு அங்கங்கே தந்திருக்காங்க. மெயினாக நான் ஹைப் ஆனது பார்த்தீங்கன்னா சில நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் இந்த சென்ட்ரியோட கேரக்டரை இன்ட்ரடியூஸ் தந்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி லீக்டு ஒரு டீசர் ட்ரெய்லர் ஆட்டம் முன்னாடி வந்தது. அண்ட் அதிலே வந்து சென்ட்ரி இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆஃபிஷியலாக வரட்டோமேன்னு வெயிட் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போ ஆஃபிஷியலானது பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரியோட என்ட்ரி இப்போ ஆயிருக்கு. யாருக்கும் இந்த கேரக்டர் எவ்வளோ பவர்ஃபுல்னால் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மார்வலோட சூப்பர்மேன்னு சொல்லலாம். ஸோ டிசியில் எப்படி சூப்பர்மேன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரோ அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் மென்டலி அஃபெக்டடான ஒரு கேரக்டர். ஸோ அவர் என்ன பண்ண போகிற யாராலையும் கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி பக்கி வந்து திருப்பி நம்ம வின்டர் சோல்ஜராக மாறிட்டார் போல். அண்ட் வர்சஸ் தண்டர் போல்ஸோட ஃபைட் பண்ணுறாரு. மேபி அது சும்மா டீசர் ட்ரெய்லரில் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக காமிச்சிருக்கலாம். ஆனால் ஸ்டோரியிலையும் கொஞ்சம் ஃபைட் செக்மெண்ட் அங்கங்கே இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் சீரிஸ். ஸோ இந்த சீரிஸ் அப்கமிங் நம்ம November 14 வந்து நம்ம ப்ரைமில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த லைக் இதில் இப்போதைக்கு 8 எபிசோட்ஸ் இருக்க போது. அண்ட் மெயினாக நம்ம ஆல்டிஷ் ஹாக் தான் உள்ள நடிச்சிருக்காரு. ஸோ இவரே நீங்கள் நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா FBI அண்ட் டிடெக்டிவ் பேஸாக தான் இருக்க போது. ஒரு சைக்கோ கில்லராட்டும் நிறைய பேரும் மர்டர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அதை இன்னும் நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணலாம். அண்ட் அதுலேருந்து நல்லபடியாக வந்து அந்த ஸ்டோரி டெவலப் ஆக்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சைக்கோ கில்லர், அவனை தேடணும். அண்ட் நம்ம ஹீரோ டிடெக்டிவாக இருக்கார். ப்ளஸ் அவரோட ஒரு இன்டெலிஜென்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு அண்டு அவரோட ஒர்க் அவர் எப்படி பர்ஃபெக்டாக பண்ண போகிறாரு, அந்த ஒரு இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம ஹீரோட பேர் தான் வந்து த கிராஸ், அலெக்ஸ் கிராஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இந்த மாதிரி நிறைய டிடெக்டிவ் பேஸ் பார்த்துருந்தாலும் எல்லா டைம்லையும் ஏதாச்சும் ஒரு புதுசாக கொண்டு வருவாங்க. ஸோ இதுலேயும் லைக் இந்த சீரீஸையும் நம்ம பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளாரன்ஸ் பியூக் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஒரு நியூ சீரீஸில் நடிக்க போகிறாங்க. அண்ட் இந்த சீரீஸோட நேம் தான் வந்து நம்ம ஈஸ்ட் ஆஃப் எடன் சொல்லிட்டு. அண்ட் அப்கமிங் நெட்ஃப்ளிக்ஸில் அதாவது ரிலீஸும் ஆக போகுது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் ஆஃப் எடன் சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஃபேமஸ் அண்ட் பாப்புலரான ஒரு நாவல் பேஸ்லேருந்து தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு லைவ் ஆக்ஷனான சீரீஸ் கொண்டு வராங்க. அண்ட் அது வந்து ஃபுல்லாக கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் அண்ட் பிரதர்ஸோட ஏதோ பிட்ரேலான ஒரு ஸ்டோரி உள்ளே சொல்ல வந்திருக்காங்களாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் நிறைய நாவல்ஸ் எல்லாம் படிப்பீங்கன்னா ஆனால் இதை நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்காக குட் நியூஸ், ஏன்னா லைவ் ஆக்ஷனான சீரீஸ் வருது. அண்ட் மெயினாக ஃப்ளாரன்ஸ் பியூக் வந்து இப்போது மெயின் லீட் ரோலாக உள்ளே இருக்காங்க. அண்ட் நம்ம த லாஸ்ட் ஆஃப் அஸோட சீசன் 2 அஃபிஷியல் ட்ரெய்லரும் இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் எப்படியும் நம்ம நெக்ஸ்ட் இயர் 2025 தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த சீரீஸோட அப்படியே லைக் சீசன் 1லேருந்து அப்படியே கண்டினியூஷன் ஆன சீசன் 2ஓட ஸ்டோரி தான் உள்ளே காமிச்சிருக்காங்க. பட் இதில் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமான ஜாம்பிஸோடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சீசன் 1 உங்களுக்கு தெரியும், ஸ்டோரி வந்து எப்படி நம்ம 2 மெயினான கேரக்டர்ஸ் வந்து ஒரு சம்ம பீரியட் ட்ராவல் பண்ணிட்டு அண்ட் அவர் பிரதரை பார்க்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போவார். அண்ட் அங்கே அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. இப்போ திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகணும். அண்ட் அதுலேயும் அங்கே வந்து நிறைய ஜாம்பிஸ்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பேஸில் வந்து என்டையர் ஸ்டோரி இப்போது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கேம் விளையாடி அவங்கலாம் அங்கங்கே பார்த்துருக்கு கமெண்ட்ஸு, லைக் கேம் விளையாடினவங்களுக்கு தெரியும் இது வந்து ரொம்பவே சேடான எண்டிங்கோடு இருக்க போகுதுன்னு. ஸோ அது எந்த லெவலான சேட் இருக்கும்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரில. பட் நான் கேம் இன்னும் ஆடினது கிடையாது, ஆடணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் தனியாக இன்னொரு ஃப்ரீ டைமில் பார்க்கலாம். பட் பை த வே இப்போதைக்கு நம்ம சீசன் 2 நெக்ஸ்ட் இயர் பார்த்துடலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரோபோ காப் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸாக தான் நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் ஆல்ரெடி ஒரு சீரிஸ் வந்திருக்கு பட் அது கொஞ்சம் பழைய சீரீஸு ஒரு 1995 டைமில் ரிலீஸ் ஆனது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நியூவான ஒரு டிவி சீரிஸோட ஒர்க் வந்து போயிட்டுருக்கு ஃப்ரம் நம்ம அமேசான் ஸ்டுடியோஸ்லேருந்து. ஸோ அதனால மேபி அப்கமிங் நம்ம ப்ரைமில் இதை நம்ம லைவ் ஆக்ஷனான சீரிஸோட பார்த்துடலாம். அண்ட் ஆக்சுவலாக ரோபோ காப்போட மூவியே சூப்பராக இருக்கும். நம்ம ஹீரோ போலீஸாக இருப்பார், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும் அண்ட் ஆல்மோஸ்ட் அவர் சாக போகிறாரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு டெக்னாலஜி அந்த டைமில் கொண்டு வருவாங்க. ஹியூமன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் பாதி ஹியூமனாய்டான ஒரு ரோபோட் ஆட்டம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. அண்ட் அங்கேருந்து தான் இந்த ரோபோ காப்போட சோல்ஜர் ரெடி ஆயிடுவார். பேசிக்கலி நம்ம ஹீரோ தான் பட் ஃபுல் பாடி வந்து ரோபோட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே நல்லபடியான மூவிஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீபூட்டான மூவியும் வந்தது, அதுவும் நல்லபடியாக தான் இருந்தது. பட் அது ஏன் தெரியல கண்டினியூ பண்ணல. பட் இப்போது சீரியஸாக ஒர்க் பண்ணுறாங்களா? ஸோ மேபி இது அப்கமிங் டேஸ், இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல இனிமேல் தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பேடிங்டன் மூவியோட ஆல்ரெடி 2 பார்ட் வந்திருக்கு. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தான் தமிழ் டப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட் இன்னும் நம்ம தமிழ் டப்பில் வரல, பட் செகண்ட் பார்ட் தான் ரொம்பவே ஹிட் ஆயிருந்தது. அண்ட் இப்போ அதோட தேர்ட் பார்ட்டும் கொண்டு வந்துட்டாங்க, நம்ம பேடிங்டன் இன் பெருன்னு சொல்லிட்டு அமேசான் ஃபாரஸ்ட்டில் ஏதோ அட்வென்ச்சரஸான ஸ்டோரியோட. அண்ட் எப்படியும் இந்த படம் இந்த வருஷத்தோட எண்ட்லேயும் ரிலீஸ் ஆயிரும். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதோட வேறு பார்ட் 4 அண்ட் இன்னொரு சீரீஸோட ஒர்க் கூட போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் தந்துட்டாங்க. ஸோ மேபி பேடிங்டன் இந்த கேரக்டர் மேலே வந்து ரொம்பவே அவங்க ஹோப்ஸ் அண்டு நல்லா கொஞ்சம் ஃப்யூச்சரை பார்க்குறாங்க போல். அதனால தான் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்னும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் இன்னும் பேடிங்டனோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். எனக்கு செகண்ட் பார்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் அது வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சக்கின்னு சொல்லிட்டு தனி ஒரு சீரீஸே இருக்குது. அண்ட் இதோட இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் 3 சீசன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலி இதை நான் நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன். சின்ன டால் அதில் ஏதோ பேயாட்டம் உள்ளே பூந்துடும் அண்ட் அதை பாட்டுன்னு எல்லாரையும் சாவடிக்க ஆரம்பிச்சிருவோன்னு. ஸோ அது கொஞ்சம் அந்த டைமில் பார்த்து அது கொஞ்சம் நல்லா ஹாரர் த்ரில்லர் அண்ட் கொஞ்சம் ஸ்லைட் ஃபன்னாக இருக்கும். பட் அது எப்போ சீரீஸாக கொண்டு வந்தாங்கன்னு சீரீஸாக எனக்கே தெரியாது. அண்ட் இப்போது சீசன் 3 வரைக்கும் வந்துருச்சான் அண்ட் இதுக்கப்புறமா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் சக்கி சீரீஸ் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டான நியூஸு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பெலரினாவோட மூவி டீசர் ட்ரெய்லர் கூட இப்போது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா சீக்கிரமாக பார்த்துருங்க. எப்படியோ மூவி நம்ம நெக்ஸ்ட் இயர் June 6, 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் மெயினாக நம்ம ஆனா டே ஆர்மாஸ் தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை எப்படி நம்ம பெலரினாவாக மாறுறாங்க அதுதான் வந்து படத்தோட கான்செப்ட். ஸோ ஆக்சுவலாக ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்சான ஸ்டோரியாக அண்டு அதுலேயும் மெயினாக நம்ம ஜான் விக் திருப்பியும் வராரு. ஸோ அவர் கேமியோ இருக்காருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க இது முன்னாடி மேக்கிங் அப்போவே, இந்த மாதிரி ஜான் விக் கண்டிப்பாக ஒரு சின்ன கேமியோ ஆச்சு இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இப்போ லைக் டீசர் ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்களா? ஸோ அதனால மேபி மூவியில் இன்னும் நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் செக்மெண்ட்டாக இருக்கலாம். ஆக்சுவலி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்டு எப்படி இப்போ இன்னும் நம்ம ஜான்விக் உயிரோடு இருக்காருங்கிற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நம்ம ஜான்விக் பார்ட் 3 சாப்டர் 3 அண்ட் சாப்டர் 4 நடுவில் இருக்க ஸ்டோரி தான் எடுத்துருக்காங்க. பட் 3 and 4க்கு பார்த்தீங்கன்னா ஒரே கண்டினியூட்டியாக இருக்கும். அவர் பாட்டுன்னு ஓடிட்டே தான் இருப்பார். ஆனால் அது எப்படி அது நடுவில் ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்தாங்க அது நம்ம பெலரினா மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது டோட்டல் ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன மூவி ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக்னு. ஸோ பெலரினா ஒரு தனியாக ஒரு கேரக்டர் எடுத்து அங்கேருந்து ஸ்டோரியை டெவலப் பண்ணிட்டு அண்ட் இப்போதைக்கு நம்ம மெயினாக இருக்க ஜான் விக் ஸ்டோரியோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் ஃப்யூச்சர் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஜான் விக் இல்லைனா கூட நம்ம ஜான் விக்கோட யூனிவர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டானியன் பற்றி பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு தனியாக இன்னொரு மூவி வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஆனா டே ஆர்மாஸும் தனியாக ஒரு ப்ராஜெக்ட் பெலரினா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம HBO இன்னொரு வாட்டி ஒரு செம்ம பெரிய ஹை பட்ஜெட்டான நம்ம க்ரீன் லேண்டர்ஸோட ஒரு சீரீஸை கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம DC சூப்பர் ஹீரோ க்ரீன் லேண்டரோட தான். அண்ட் இப்போதைக்கு அதுக்கு இனிஷியலி நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு யார் மெயினான நம்ம க்ரீன் லேண்டராக இருக்க போகிறாங்கன்னு. அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கைல் கேண்ட்லர்னு சொல்லிட்டு ஒரு மெயினான ஒரு ஆக்டர் இருக்கார். அவர் நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ் அங்கங்கே நடிச்சிருக்காரு. ஸோ மேபி அவர் வச்சு தான் இப்போது HBO வந்து சீரீஸாக கொண்டு வரலான்னு. பட் இது வந்து அப்கமிங் நம்ம மெயின் DC அதோட லிங்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம DC எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக DC யூனிவர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இன்னொரு தனியாக ஒரு சீரீஸை கொண்டு வந்துட்டுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. ஸோ பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்தால் எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக எந்த அப்டேட் கேட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்க ப்ளஸ் ஹைப்பாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அது அப்படியே கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.